டெத் ஸ்ட்ராண்டிங் 2 கடற்கரையில் ஒரு பயணத்தின் இரண்டாம் அரங்கேற்றம். டெத் ஸ்ட்ராண்டிங் 2 இது வெறும் ஒரு வீடியோ கேம் என்றில்ல, இது மனதை கிளறும் பயணம். உயிருக்கு உயிர் தேடி நடைபோடும் ஒரு வீரனின் கதை. அதிகாரமில்லாத ஒரே மனிதன் சாம் போர்ட்டர் மீண்டும் நம்முடன். ஆனால் இந்த முறையில் அவர்கள் எதிரே நிற்கும் உலகம் இன்னும் மோசமாகிவிட்டது. இந்த உலகம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. மனிதர்கள் கண்ணீரில் மூழ்கி உள்ளனர். நட்பும் நம்பிக்கையும் உறவுகளும் மெதுவாக கரைந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் ஹிடியோ கொஜிமா உருவாக்கிய அந்த புதிய பயணத்தின் நெஞ்சை பதைக்கும் உண்மையாடல். அழுகும் உலகம், நடக்க வேண்டிய பாதை, அந்த மோசமான புயலுக்குப் பிறகு, அந்த பிளவுகளுக்குப் பின் மனிதர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கப்பட வேண்டிய நேரம் இது. அந்த பிணைப்பு, அந்த தழுவல், அந்த அமைதியான ஒளி. சாம் மீண்டும் ஒரு பேக்கேஜுடன். ஆனால் இப்போதுதானே அவன் சுமக்கும் பாரம் அதிகமானது. அவன் ஏற்கும் பொறுப்பு உலகையே மீட்க வேண்டும் என்பதுதான். இந்த முறையில் கேம் ஒரு விறுவிறுப்பான ஆனா மெதுவான உணர்ச்சி பயணமாக மாறுகிறது. ஒவ்வொரு காலடி, ஒவ்வொரு சுமை, அது வீரமாகவும் புலம்பலாகவும் இருளுடனும் நிறைந்திருக்கும். உணர்வுகளை கிளப்பும் மொழி. சமீபத்தில் கேமின் சவுண்ட் மிக்சிங் முடிந்தது என்று உறுதியாக அறிவிக்கப்பட்டது. அது கேம் உலகத்தில் ஒரு பெரிய வெற்றி. ஏனென்றால் டெத் ஸ்ட்ராண்டிங் என்பது எப்போதும் மொழி வழியாக உணர்வுகளை நம்முள் ஊட்டும் ஒரு உலகம். ஒரு இடைவெளி கூட அந்த மெட்டலிக் ஒளி, காற்றின் சத்தம், குழந்தையின் அழுகை, அனைத்தும் நம்மை அதன் மையத்தில் இழுத்துச் செல்லும். வாழ்க்கையையும் மறப்பையும் பிணைக்கும் கதை. கதை மிகவும் ஆழமானது. இது ஒரு செயற்கை ஆழக்கடல் அல்ல. இது உண்மையான நெஞ்சை உரக்கும் மனித உறவுகள். ஒரு குழந்தையின் பிறப்பு, ஒரு தாயின் இழப்பு, ஒரு மனிதனின் தனிமை, ஒரு பெண்ணின் பயணம். இந்த உலகில் ஒவ்வொரு பாத்திரமும் நம்மை பார்த்து, நீயும் தனிமையா எனக் கேட்கும். இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள் ஃப்ராஜைல், ஹாட்மன், டார்னா, டுமாரோ, ரேனி. ஒவ்வொருவரும் ஒரு வழி, ஒவ்வொருவரும் ஒரு புதிர். மேலும் அந்த புதிய பாத்திரங்கள், ஜார்ஜ் மில்லர், எல் ஃபேனிங் போன்றோரால் குரல் கொடுக்கப்பட்டவர்கள், இந்த உலகில் நம்மை மழையில் நனைய வைக்கும் கதைகளை கூறுகிறார்கள். சண்டையும் சிந்தனையும். முந்தைய கேமுடன் ஒப்பிடும்போது இந்த கேம் அதிகமாக கொம்பேட் மற்றும் ஸ்டெல்த் மெக்கானிக்ஸ் உள்ளடக்கியது. மெட்டால் கியர் சாலிட் 5 போல ஒரு சாயலை கொடுக்கும். ஆனால் கொஜிமா தனது கையெழுத்து பாணியை இழக்கவில்லை. சண்டைகள் வெறும் அடிப்பதும் துப்பாக்கி சூட்டும் இல்லை. ஒவ்வொரு சண்டையும் ஒரு பரபரப்பு, மனதை பதற வைக்கும் உரையாடல்களும் எதிரிகளின் எச்சரிக்கையும் அல்ல. அழகான உலகம், எச்சரிக்கக்கூடிய உண்மையும். உலகம் அழகாக இருக்கிறது, ஆனால் அந்த அழகுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு மரணம். பெசிமா என்ஜின் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது கரில்லா கேம்ஸ் உருவாக்கியது. அதனால்தான் ஒவ்வொரு காற்று HDR பிரகாசத்தில் சுடுகிறது. காற்று வீசும் ஒளி, சூரியன் மறையும் போது காணப்படும் நிழல், ஒவ்வொன்றும் ஒரு கலைப்பாடல் போல. கலெக்டர்ஸ் எடிஷன் கொஞ்சம் அதிகம், ஆனால் ஒரு பரிசு. 219.77 ஒரு பெரிய தொகைதான். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் விஷயங்கள் 15 இன்ச் மஜெல்லன் மேன் சிலை, டால்மேன் நிழல், ஹிடியோ கொஜிமா எழுதிய கடிதம், ஆர்ட் கார்ட்ஸ். இது அனைத்தும் ஒரு பயணத்தின் நினைவுகள். ஆடம்பரமாக இருந்தாலும் உணர்ச்சிகரமாக இருக்கும். தொலைக்காட்சி காட்சிகள் நம்மை உணர்வத்தவை. SXSW வெளியான 10 நிமிட ட்ரெய்லர், அது வெறும் விளம்பரமில்லை, அது ஒரு கதையின் மூலத்தை காட்டியது. டான்ஸ் போல சாமின் நடை, வெப்பம், பனிக்காடுகள், ஜீப்புகள், நுண்மெறிவு ட்ரோன்கள், ஒரு மனிதனை தூக்கிச் செல்லும் சாம். அது எல்லாம் ஒரு பைபிள் காட்சியை போல்பட்டது. படம் எடுக்கிற புதிய போட்டோ மோட், அதுவும் அற்புதம். ஒவ்வொரு படம் ஒரு சினிமா ஷாட் போலவே இருக்கிறது. ஒவ்வொரு முகமும் உணர்வுகளை பிரதிபலிக்கும். இது நிச்சயமாக மெமரிஸ் இன் மோஷன். தீர்மானிக்கும் நாள் ஜூன் 2025. இது PS5-இல் மட்டும் வரும். இதுவரை மற்ற பிளாட்ஃபார்முக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் PCக்கு வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுவரை இந்த உலகத்தில் நாம் சாம் போல் காலடி எடுக்கலாம். கோஜிமாவின் கடைசி ஆசை. கோஜிமா ஒரு நேரம் சொன்னார், இன்னும் 10 வருடங்கள் மட்டும்தான் என்னிடம் இருக்கலாம். அந்த வார்த்தைகள் மனதை உருக்கும். அவர் தனது உதவியாளரிடம் USB ஸ்டிக் கொடுத்திருக்கிறார். அதில் எல்லா ஐடியாஸும் உள்ளன. அது ஒரு வில் போல. அதனாலதான் டெத் ஸ்ட்ராண்டிங் 2 ஒரு கேமா இல்ல, ஒரு கடைசி உறக்கமே, ஒரு கலையனின் இறுதிக்குரல். முடிவில் டெத் ஸ்ட்ராண்டிங் 2 கடற்கரையில். இது உங்களை கிளறும் ஒரு உயிர் பயணம். இது ஒரு வாக்கிங் சிமுலேட்டர் இல்லை, இது ஒரு சோல் சிமுலேட்டர். ஒரு மனிதன், ஒரு தாயின் கண்ணீர், ஒரு குழந்தையின் அழுகை, ஒரு நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் தனிமை,
இவை எல்லாம் ஒரு கேமின் வழியாக நம்மை சென்றடைகின்றன. ஜூன் 26 அன்று நீங்கள் சாம் ஆகிறீர்கள். உங்களிடம் ஒரு பொருள் இல்லை, உங்களிடம் ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு பிணைத்தை மீட்டெடுக்க வேண்டும், ஒரு மனிதனாக வாழ வேண்டும், கடற்கரையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் டெத் ஸ்ட்ராண்டிங் 2.